வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்த்தோம். நான் எப்படி சொல்றேன்னா, இந்த சென்டர் பீஸ் கிரீன் மாதிரியே நம்ம இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லோக்கு கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ரெட்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஒயிட்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஆரஞ்சுக்கும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதனால தான் நான் ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட்டடுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நாம் எப்படி இந்த செகண்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த செகண்ட் ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 சைட் கியூப்ஸ் மட்டும் தான் தேடணும். தேடி நம்ம கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெட் அப்புறம் எல்லோங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து சென்டர் பீஸ் ரெட், இங்கே எல்லோ. ஸோ நம்ம ரெட் எல்லோ இருக்கிற 2 சைட் கியூப் நம்ம தேடணும். மோஸ்ட்டாக நமக்கு டவுன் லேயரில் கிடைக்கும், ரொம்ப ரேராக தான் நமக்கு மிடில் லேயரில் மாட்டிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டவுன் லேயரில் நம்ம தேடலாம். டவுன் லேயரில் நமக்கு இல்லை, ஸோ நமக்கு நம்ம இப்போ இந்த மிடில் லேயரில் தேடணும். இங்கே இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி இதை நம்ம கீழே எடுத்துகிட்டு வர்றதுன்னா, இந்த அல்காரம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த 2 சைட் கியூப் வந்து கீழே வந்துடும். டவுன் லேயர் ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைட் கிளாக் வைஸ், டவுன் லேயர் கிளாக் வைஸ், லெஃப்ட் லேயர் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீனில் கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஒரு கியூபை நம்ம மெஸ்அப் பண்ணியிருக்கோம். ஆனால் இது கீழே கரெக்டாக எல்லோக்கு எல்லோ, ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுன்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கலரை நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தடவை அவே மூமெண்ட் பண்ணி அந்த சைடு இங்கே இருந்தால் நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த ரைட் சைடு லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அவே கொண்டு போனதை இங்கே வந்து லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸில் சுற்றி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லேயர் கொலாப்ஸ் ஆகலை, ஆனால் நமக்கு தேவையான ரெட் அண்ட் எல்லோ கியூப் கீழே வந்துருச்சு. இதை நாம் கரெக்டாக எல்லோவோட மிடிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். வேறு எங்கேயாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்பான இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இதை நாம் எல்லோவோட இடத்துக்கு கொண்டு போய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே கலர் ரெட்டு இங்கே இருக்குது, அப்புறம் எல்லோ கரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. இதுக்கும் நாம் இந்த அல்காரம்மை பர்ஃபார்ம் பண்ணி நாம் இங்கே கொண்டாட போகிறோம். இந்த கியூபை நம்ம இங்கே ரெட்டுக்கு ரெட்டு இருக்குதுன்னும் போது நம்ம இந்த சைடாக அவே கொண்டு போகணும். அவே கொண்டு போயிட்டேன் நான். இங்கே இருந்த எல்லோ இங்கே வந்துருச்சு. இப்போ ரைட் சைட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி கீழே கொண்டாந்துட்டேன். இப்போ நாம் இங்கே அவே எடுத்துகிட்டு போனது மறுபடியும் இங்கே கரெக்டாக லிங்க் பண்ணிட போகிறோம். லிங்க் பண்ணிட்டோம். எல்லோக்கு எல்லோ லிங்க் ஆகிடுச்சு. ரைட் சைட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸை சுற்றி மேலே எடுத்துகிட்டு போகணும். மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம். நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் மெஸ்அப் ஆகிருக்குது. அந்த கியூப் இங்கே இருக்குது. இந்த கியூபை நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடு அவே எடுத்துகிட்டு போகணும், இல்லை ரைட் சைடில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு அவே எடுத்துகிட்டு போகணும். இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கிறது தான். நம்ம அவே கொண்டு போயிட்டோம். இந்த லெஃப்ட் சைட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸில் சுற்றி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவே கொண்டு போனதை இங்கே லிங்க் பண்ண போகிறேன். நான் இப்போ லிங்க் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்க, க்ரீன் கரெக்டாக கொலாப்ஸ் ஆகாமல் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடில் இந்த கியூபை சால்வ் பண்ணலாம். இங்கே சென்டர் பீஸ் ஒயிட், அதே மாதிரி இங்கே சென்டர் பீஸ் ரெட். ஸோ நம்ம ஒயிட் ரெட் இருக்கிற 2 சைட் கியூப் நம்ம தேடணும். பொதுவாக டவுன் லேயரில் தான் இருக்கும், எப்போயாவது இல்லைனா தான் ரேர் கேஸில் தான் இந்த மிடில் லேயர்ஸில் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு டவுன் லேயரில் கிடச்சிருச்சு. இப்போ யாருக்காவது நமக்கு இந்த மாதிரி ஓரத்தில் இருந்துச்சுன்னா இதை கரெக்டாக நம்ம இங்கே ரெட்டுக்கு ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே சென்டர் பீஸ் ஒயிட் இருக்குது. ஸோ நம்ம அவே இந்த ஒயிட்டுலேருந்து அவே கொண்டு போகணும். இந்த 2 கலர்ஸ்லேருந்து அவே கொண்டு போயிட்டோம். இங்கே இருந்த கியூபை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். ரைட் சைட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி கீழே கொண்டு வரணும். கொண்டாந்தாச்சு. இப்போ நம்ம கீழே கொண்டாந்த பிறகு இங்கே நம்ம அவே பண்ண கியூபை கரெக்டாக இந்த ரெட்டோட மறுபடியும் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரைட் சைட் லேயரை மேலே கொண்டு போகணும். நான் மேலே கிளாக் வைஸில் சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். நமக்கு கரெக்டாக இங்கே இருக்குது, ஆனால் ஒரு கியூப் மெஸ்அப் ஆகிருக்குது. அது கரெக்டாக கீழே பிளேஸில் இருக்குது. இந்த சால்வ் பண்ணுற கலர் மேலே ஆல்ரெடி சால்வ் பண்ண கலரை நம்ம ஸ்கை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த கியூபை நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தடவை அவே கொண்டு போகணும். லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடு அவே எடுத்துகிட்டு போகணும், ரைட் சைடில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு அவே பண்ணணும். இது லெஃப்ட் சைடில் இருக்க நான் ரைட் சைடு அவே எடுத்துகிட்டு போகிறேன். அவே எடுத்துகிட்டு போயிட்டு
இந்த லெஃப்ட் லேயரை ஒரு தடவை கிளாக்வைஸில் சுற்றி கீழே கொண்டாந்துட்டேன். டவுன் லேயரை ஒரு தடவை கிளாக்வைஸில் சுற்றி இந்த க்ரீனை இதோட லிங்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த லெஃப்ட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றி மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ நமக்கு இந்த கரெக்டாக இங்கே இருந்த க்யூபு கரெக்டாக இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடில் இன்னொரு க்யூபை சால்வ் பண்ணலாம். இங்கே சென்டர் பீஸ் ஆரஞ்ச், இந்த இடத்துல சென்டர் பீஸ் ஒயிட். ஸோ நம்ம ஆரஞ்ச் ஒயிட் இருக்கிற 2 சைட் க்யூப் நம்ம தேடணும். டவுன் லேயரில் தான் அதிகமாக இருக்கும், இல்லைனா தான் நம்ம மிடில் லேயருக்கு போகணும். கரெக்டாக எனக்கு இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குது. நம்மள யாருக்காவது இங்கே இந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக இந்த ஆரஞ்சுக்கு ஆரஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதோட டவுன் கலர் ஒயிட், நம்ம இங்கே இருக்குது, இங்கே ஒயிட். இதுலேருந்து நாம் அவே கொண்டு போகணும். இங்கே ஒயிட் இருக்குதுன்னா இதுலேருந்து அவே கொண்டு போகணும். அவே கொண்டு போயிட்டோம். இங்கே இருந்த ஆரஞ்சை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த லெஃப்ட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸில் சுற்றி கீழே கொண்டாந்துட்டேன். கீழே கொண்டாந்த பிறகு இங்கே எடுத்துகிட்டு போன க்யூபை கரெக்டாக இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த லெஃப்ட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ நமக்கு ஒரே ஒரு க்யூபு மெஸ்அப் ஆகிருக்குது. இந்த க்யூபை நம்ம மேலே எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த க்யூபை கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணவும் போகிறோம். இதுக்கு நான் இந்த பண்ணுற பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த க்யூபை க்ரீன் தானே நம்ம மேலே சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த க்ரீனை நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தடவை அவே ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடுக்கு அவே எடுத்துகிட்டு போகணும். அவே எடுத்துகிட்டு போயிட்டோம். ரைட் சைட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி கீழே கொண்டாந்துட்டேன். கீழே கொண்டாந்துட்ட பிறகு இந்த க்யூபை நாம் இங்கே கொண்டாடணும். அதுக்கு டவுன் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். ரொட்டேட் பண்ணிட்டோம். ரொட்டேட் பண்ண பிறகு இந்த ரைட் சைட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸில் சுற்றி மேலே கொண்டாடணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கரெக்டாக இந்த க்ரீனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இடத்துல பண்ணலாம். இந்த இடத்துல சென்டர் பீஸ் எல்லோ, அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு. எல்லோ ஆரஞ்சு இருக்கிற 2 சைட் க்யூப் நம்ம தேடணும். பொதுவாக எப்போவுமே டவுன் லேயரில் தான் இருக்கும். டவுன் லேயரில் எனக்கு இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அது இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆரஞ்சில் கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே எல்லோ இருக்குது, எல்லோக்கு எல்லோ இங்கே இருக்குது. ஸோ நம்ம அவே இந்த சைடாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கே தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எல்லோக்கு எல்லோ அவே கொண்டு போகணும். அவே கொண்டு போயிட்டோம். ரைட் சைட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி கீழே கொண்டாந்துட்டேன். கீழே கொண்டாந்த பிறகு இந்த ஆரஞ்சை கரெக்டாக இங்கே ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரைட் சைட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸில் சுற்றி மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். நமக்கு இங்கே மெஸ்அப் ஆன க்யூப் கீழே இருக்குது. இந்த க்யூபை நம்ம மேலே எடுத்துகிட்டு வரும்போதே கரெக்டாக இந்த க்யூபை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த பர்ஃபார்மன்ஸை நீங்களும் பண்ணுங்கள். இந்த க்யூபை நான் என்ன பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் க்யூபை நான் என்ன பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த க்யூபை நான் ரைட் சைட் அவே கொண்டு போகிறேன். அவே கொண்டு போயிட்டேன். அவே கொண்டு போயிட்ட பிறகு இந்த லெஃப்ட் லேயரை ஒரு தடவை கிளாக் வைஸில் சுற்றி கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு போன க்யூபை நான் டவுன் லேயரை கிளாக் வைஸில் சுற்றி நான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், டவுன் லேயரை கிளாக் வைஸில் சுற்றி கொண்டாந்துட்டேன். ஸோ நமக்கு க்ரீன் லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் லெஃப்ட் லேயரை ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி மேலே இந்த க்ரீனை கொண்டாட போகிறேன். பாருங்கள், கொண்டாந்துட்டேன். இப்போ நமக்கு செகண்ட் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், சென்டர் பீஸ் வந்து எல்லோ, இங்கே ஆரஞ்சு கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு ஒயிட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குது, ஒயிட் ரெட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ரெட் எல்லோக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். நான் பண்ணதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட தேர்ட் பார்ட்டில் இந்த தேர்ட் லேயரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தேர்ட் லேயரை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ரூபிக்ஸ் கியூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.